நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹா. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி? ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். ரிஷப ராசி. இப்போது ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. அதோடு மட்டும் இல்லைங்க, சந்திரன் உச்சம் பெறுகிறார் சுக்கிரனுடைய வீடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த ரிஷப ராசியில் பெருமாள் வந்துடுறாருங்க. யார், சுக்கிரன் இருக்காரா, அது பெருமாள், மகாலட்சுமியோடைய வீடு. சூரியன் சந்திரன் நினைவு, சுவாமி அம்பாள் அங்கே வந்துடுறாங்க, சிவனும் பார்வதியும் அங்கே வந்துடுறாங்க, போராத குறைக்கு முருகப்பெருமான் இருக்கிறார். ரிஷபராசி ஒரு அதிர்ஷ்டமான தெய்வீகமான ஆன்மீகமான ராசி. சாமியே கும்பிடாதவங்க கூட சாமி கும்பிடுவான் ரிஷபராசியில் பிறந்தாச்சுன்னா. சாமி இல்லைன்னு சொல்லவங்க கூட நம்புவான். நான் சாமி இல்லைன்ற கட்சியில் இருக்கேன், தீக்கால இருக்கேன்னு சொன்னால் கூட அவங்க கூட சாமி கும்பிடுவான் ரிஷபராசியாக இருந்தால். அப்போது சூரியன் சந்திரன் நினைவு, செவ்வாயுடைய சேர்க்கை. இந்த ரிஷபராசி அன்பர்கள் எங்கே போய் வணங்கணும் அப்படின்னாக்கா, சுவாமி அம்பாள் வந்தாச்சுனாலே
அது சிவபெருமானுடைய வழிபாடு. பெருமாள் போய் பூஜை பண்ணியிருக்கணும், அல்லது பெரிய பெரிய ஞானிகள் போய் பூஜை பண்ணியிருக்கணும். அப்போது இந்த பிறவியில் ரிஷபராசி என்பர்கள் போக வேண்டிய கோவில் மேல் பூந்துருத்தி, அதாவது அந்த காலத்தில் திருப்பூந்துருத்தின்னு பேர். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் போய் இறங்கிக்கணும். தஞ்சாவூர்லேருந்து திருவையாறு போகிற வழியில் கண்டியூர் திருக்கண்டியூர் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து பூந்துருத்தி போகலாம். இல்லை தஞ்சாவூர்லேருந்தும் மேல் பூந்துருத்தி போடலாம், இல்லை திருவையாறு வந்துட்டும் பூந்துருத்தி போகலாம். 3 வழியாக போகலாம். திருவையாறு பக்கத்தில் 15 கிலோமீட்டரு, தஞ்சாவூர்லேருந்தும் 15 கிலோமீட்டர். திருப்பூந்துருத்தி, இப்போ அது மேலே பூந்துருத்தின்னு வச்சுருக்குறாங்க. ரைட். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அங்கே சரவணன் ஒரு ஐயர் இருக்கார், அவர் நம்பர் வாங்கிக்கோங்க, கூகுளில் போடுங்க, எல்லாமே வருது, லொக்கேஷன் வருது எல்லாமே. சார், அந்த திருப்பூந்துருத்தில் நாவுக்கரசு பெருமான் முதல்ல தன்னுடைய அந்த உழவார பணியை செய்திருக்கிறார். ஒரு 6 வருஷம் அங்கே தங்கியிருக்கிறார். அந்த வயதான பெருமான், நாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நாவுக்கரசு பெருமான் முதல்ல உழவார பணி செய்த இடம் அந்த திருப்பூந்துருத்தி. கங்கை முதல் நர்மதை வரை 7 விதமான புண்ணிய நதிகள் ஊத்தெடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த கிணத்துல, அது மேல் பூந்துருத்தி. நந்தி பகவானுடைய கல்யாணத்துக்கு பூக்கள் புஷ்பங்கள் எல்லாம் இந்த கோவிலிருந்து தான் போச்சான். அதனால் பூந்துருத்தின்னு பேர். நிறைய வரலாறுகள் உண்டு. சூரியன் சந்திரன் இணைவு உண்டு. இதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கை மாற, கஷ்டங்கள் தீர இந்த திருப்பூந்துருத்தி போய் வழிபாடு செய்யுங்க. போக முடியாதவர்களுக்கு எப்பயும் போல எங்களுடைய சப்போர்ட் உண்டு. நான் வெளியூரில் இருக்கிறேன், வெளிநாடுகளில் இருக்கிறேன், இல்லைனா வெளி மாநிலங்களில் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது வேண்டுமானால் நாங்கள் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம். ஸோ திருப்பூந்துருத்தி ரிஷபராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், போக வேண்டிய கோவில் திருப்பூந்துருத்தி. அங்கே செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, அதை அடுத்து நம்ம சொல்கிறோம், வாருங்கள். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும்? சார், நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த கோவில் போனாலும் அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம், இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி, நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும்? சார், இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா? சகஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும்,
சஹஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுத்தக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.